கைதாகும் செந்தில் பாலாஜி, அசோக் குமார். இன்று சம்மன் வழங்கியதன் பின்னணி. தாவேகா எம்எல்ஏக்கள் கிட்ட குதிரை பேரத்துல ஈடுபட்டதா மொத்தமா 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் திமுகவோட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட தம்பி அசோக் இவங்களுக்கு இன்னைக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. நாளைக்கு மறுநாள் சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சம்மன்ல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதோட பின்னணி பத்தின திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல் வெளியாயிருக்கு. தமிழகத்துல தாவேகா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடக்குது. தாவேகா தலைவர் விஜய் முதல்வரா இருக்காரு. தாவேகா ஆட்சி 6 மாசம் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு பின்னாடி தாங்காது அப்படின்னு திமுகவினர் சொல்லிட்டு வராங்க. குறிப்பா நேற்றைய தினம் கைதான முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், விஜயோட ஆட்சி 6 மாசத்துக்கு பின்னாடி இருக்காது, இருக்கவும் விடமாட்டோம் அப்படின்னு சவால் விட்டாரு. இதுக்கிடையில தான் விஜயோட ஆட்சியை கவிழ்க்க பெரிய சதித்திட்டம் நடந்திருக்கு. விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்றதால அடுத்ததா சட்டசபை சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து இறக்க திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. இதுக்கு எதிரா வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு டீம் தாவேகா எம்எல்ஏக்களை நாடி கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கறதா ஆசை வார்த்தைகள் காட்டியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியோட தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகார்ல திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு 8 பேரை கைது பண்ணாங்க. ஐடிபிஎஸ் கருத்து கணிப்பு நடத்திட்டு வரக்கூடிய அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, திருச்சி நரேஷ், மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன், பள்ளிக்கரணை செல்வன், மணப்பாக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன், ஹஸ்தினாபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ், கரூரைச் சேர்ந்த ரமேஷ், கார்த்திக் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க முன்னாள் அமைச்சரும் திமுகவோட கோவை தெற்கு தொகுதியோட தற்போதைய எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட சகோதரர் அசோக் குமார் இவங்களோட தூண்டுதலின் பேர்ல தான் இந்த செயல்ல ஈடுபட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுல அசோக் குமார் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரு உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. அவருக்கு இன்னும் முன்ஜாமீன் கிடைக்கல. இந்த நிலையில தான் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட சகோதரர் அசோக் குமார் இவங்களுக்கு சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் இன்னைக்கு சம்மன் வழங்கியிருக்காங்க. கரூர் மாவட்டத்துல செந்தில் பாலாஜியோட பூர்வீக கிராமம் அப்படிங்கிறது ராமேஸ்வரப்பட்டியாகும். இங்க செந்தில் பாலாஜியோட பெற்றோர் இருக்காங்க. இன்னைக்கு சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் செந்தில் பாலாஜி அப்புறம் தம்பி அசோக் குமார் இவங்களுக்கான சம்மனை அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட வழங்கி கையெழுத்து பெற்றாங்க. 2 பேரும் நாளை மறுநாள் அதாவது திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பான புகார்ல தாவேகா எம்எல்ஏ இளையராஜா இதோட பின்னணியில செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட தம்பி அசோக் குமார் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இதனாலதான் இப்போ இவங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வழக்குல அசோக் குமார் முன்ஜாமீன் கேட்டிருக்க கூடிய நிலையில செந்தில் பாலாஜி அதையும் செய்யல. இதனால 2 பேரும் விசாரணைக்கு பின்னாடி கைதாக கூடிய நிலை வரலாம். ஏன்னா பொதுவா பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு தான் கைது செய்யப்படுவாங்க. அப்படி பார்த்தா இந்த சம்மன் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட தம்பி அசோக் குமாருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சனிக்கிழமை பாதி நாள் முடிவடைஞ்சிருச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு பின்னாடி திங்கட்கிழமை. இதனால முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி உடனடியா நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாலும் கூட அது விசாரணைக்கு வர வாய்ப்பில்ல. இது செந்தில் பாலாஜி அசோக் குமாருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு.